கொஷின் நம்பர் 13லேருந்து 16 வர உங்களுக்கு அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஷின் தான் இருக்கும். ஸோ கொஷின் நம்பர் 13குள்ளே போகும்னால நம்ம அசர்ஷன்னா என்ன, ரீசன்னா என்னன்னு பார்க்கலாம். அசர்ஷன்னா கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய மெயின் சென்டென்ஸ் தான் அசர்ஷன்னு சொல்லுவாங்க. ரீசன்னா அந்த அசர்ஷன் எதனால் நடந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ரீசன். ஸோ ஒய் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ரீசன். நம்ம கொஸ்டினில் அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே ட்ரூவாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ரீசனில் அசர்ஷனை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். கொஸ்டின் நம்பர் 13லேருந்து 16 வர காமனாக 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எது ரொம்ப ரிலேட்டடாக இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். கொஸ்டின் நம்பர் 13குள்ளே பார்க்கலாம். அசர்ஷனில் it is difficult to move a magnet into a coil of large number of turns when the current of the coil is closed. அசர்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மேக்னெட்டை ஒரு காயிலுக்குள்ளே மூவ் பண்ணுறோம், அந்த காயிலுக்கு நிறைய நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது வந்து ஒரு சர்க்கியூட்டில் க்ளோஸ்டாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேக்னெட்டை வந்து உள்ளே மூவ் பண்ணுறது வந்து டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையானு நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு மேக்னெட்டை நம்ம இந்த மாதிரி காயிலுக்குள்ளே மூவ் பண்ணும்போது இந்த மேக்னெட்டோட மூவ்மெண்ட்னால இன்டியூஸ்டு கரண்ட் காயிலில் ஃபார்ம் ஆகும். இந்த இன்டியூஸ்டு கரண்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை இந்த காயிலில் ப்ரொடியூஸ் பண்ணும். நமக்கு நல்லாவே தெரியும், இது ஒன் ஆஃப் தி ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இன்டியூஸ் கரண்ட்னால் ப்ரொடியூஸ் ஆன இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த மேக்னெட்டை ஆப்போஸ் பண்ணும், உள்ளே விடாது. ஸோ மேக்னெட்டை காயில் வழியாக விடும்போது நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இன்டியூஸ் கரண்ட் எப்போவுமே சேஞ்சை வந்து ஆப்போஸ் பண்ணும். இப்போ மேக்னெட் வந்து இப்படி ஃபார்வர்டும் பேக்வர்டுமா மூவ் ஆகும்போது அது ஒரு சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்சை வந்து என்ன பண்ணோம்னா இந்த இன்டியூஸ் கரண்ட் ஆப்போஸ் பண்ணும். அண்ட் இந்த பிரின்சிபல் நேம் தான் லென்ஸ் லா. ஸோ அசர்ஷன் வந்து ட்ரூ தான். அதுக்கு என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னா, தி டிரெக்ஷன் ஆஃப் இன்டியூஸ் கரண்ட் இன் அ காயில் வித் இட்ஸ் சர்க்கியூட் க்ளோஸ் டியூ டு அ மோஷன் ஆஃப் அ மேக்னெட் இஸ் சச் தட் இட் ஆப்போசஸ் தி காஸ். ஸோ ரீசன் வந்து ட்ரூ தான். அண்ட் ஹென்ஸ் போத் தி அசர்ஷன் அஸ் வெல் அஸ் த ரீசன் ஃபார் தி அசர்ஷன் இஸ் ட்ரூ. இதோட ரீசன் அசர்ஷனோட கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அப்போ இந்த 4 ஆப்ஷனில் நம்ம எதை செலக்ட் பண்ணிக்கலாம்? So therefore option A is the right answer. Both assertion A and reason R are true, and reason R is the correct explanation of assertion A.